purchase voucher with inventory. Okay, so inventory purchase voucher பார்க்க போறோம். Purchased the following item from Raghavi on credit and GST at 18%. Okay, இந்த ஐட்டத்தை நம்ம என்ன பண்றோம், ராகவி சப்ளைட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோம். எவ்வளோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 18% அப்ளிகபிள் ஆகுது. அதில் சிஸ் ஜிஎஸ்டி 9%, எஸ் ஜிஎஸ்டி 9%. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஜர் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ராகவி அண்டர் சஞ்சி கிரெடிட்டர் அண்ட் ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். ஓகே, ஸோ டேலிக்கு போயிடலாம். அட் ஃபர்ஸ்ட் நம்ம டேலியில் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும். ஸோ எங்கே போவீங்க, F11 ஃபீச்சர்ஸ் போயிருங்க. அதில் ஸ்டாச்சுட்டரி அண்ட் டாக்ஸேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸுக்கு எஸ் கொடுக்குறீங்க. செட் ஆல் டு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸுக்கும் எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரீட் கரெக்டாக செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு டின் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் ரெகுலர், ஏன்னா இவங்க வந்து ரெஜிஸ்டர் பர்சன்னால ரெகுலரில் வருவாங்க. அதே மாதிரி டின் நம்பர் ஸ்கிப் பண்ணிடலாம். மந்த்லி பே பண்ணுவாங்க இல்லையா, ரெகுலர் பர்சன் எல்லாமே மந்த்லி பே பண்ணணும். ஸோ இவே பில் அப்ளிகபிள் நோ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஜிஎஸ்டியை எனேபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லெட்ஜர் கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ எங்கே போவீங்க, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் கிரியேட் போயிருங்க. இதில் அட் ஃபர்ஸ்ட் லெட்ஜர் என்ன பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அட் 18%. ஸோ அண்டர் எந்த குரூப்பில் வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ். இந்த இடத்துல இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள், எஸ் அப்ளிகபிள், செட் ஆல் டு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல பர்ச்சேஸ் டாக்ஸபிள்னு இருக்குது பார்த்தீங்களா, அட் லாஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ், 18%. ஸோ செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இது சர்வீசஸ் கிடையாது, குட்ஸ். ஸோ குட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் சி ஜிஎஸ்டி அட் 9%. அண்டர் எந்த குரூப்பில் வருது, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். டைப் ஆஃப் டியூட்டி ஜிஎஸ்டி, சென்ட்ரல் டேக்ஸ், ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். த சேம் வே இன்புட் எஸ் ஜிஎஸ்டி அட் 9%. Okay, so under the same group duties and taxes, GST, state tax, rounding method not applicable and save it. Okay, the third one பாத்தீங்கன்னா party name Raghavi. So Raghavi இவங்க நம்மளுடைய சப்ளையர் இல்லையா, ஸோ சஞ்சி கிரெடிட்டர்ஸில் வருவாங்க. மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில்ல எஸ் கொடுத்துக்குங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணணும். என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா சீட்ஸ், ஃப்ரேம்ஸ், பிரேக்ஸ், ஹேண்டில் போர்ட்ஸ், டயர்ஸ், செயின்ஸ், பெடல்ஸ். ஓகே, ஸோ டேலிக்கு போயிடலாம். இன்வென்ட்ரி இன்ஃபோ ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் கொடுத்துருங்க. பிஃபோர் தட் நம்ம குரூப் கிரியேட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைசைக்கிள், பெரிஃபெரல்ஸ். ஓகே, should quantities be item added, yes கொடுத்துருங்க. set all to GST detailsக்கு yes கொடுத்துட்டு taxable select பண்ணிக்கங்க. இந்த இடத்துல GST எவ்வளோ பர்சன்டேஜை நம்ம calculate பண்ணணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ், 18%. ஓகே, சேவ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாக் ஐட்டம் போயிருங்க, கிரியேட் கொடுத்துருங்க. அட் ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா சீட் இல்லையா, சீட் வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் பெரிஃபெரல்ஸில் வருது. ஆல் டு சி கொடுத்துக்குங்க. ஏன்னா அவங்க என்ன குவான்டிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, நம்பர்ஸ். ஸோ என்ஓஎஸ் நாஸ் நம்பர்ஸ். ஸோ என்ஓஎஸ் நாஸ் சேவ் பண்ணிக்கோங்க. இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள், எஸ் அப்ளிகபிள். செட் ஆல் டு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் நோ கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம குரூப்பில் ஜிஎஸ்டி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கேல்குலேட் ஆயிரும். நோ கொடுத்து குட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்வீசஸ் கிடையாது, நம்மளுடைய சப்ளை வந்து குட்ஸ் இல்லையா. ஸோ குட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ரேம்ஸ் அண்ட் பிரேக்ஸ். ஓகே, ஃப்ரேம்ஸ், bicycle, numbers, applicable, no, goods and save it. Break. Okay,
break பார்த்தீங்கன்னா same bicycle peripherals, numbers applicable, no, goods and save it. அடுத்து handlebar, tires, chains, pedal. Okay, handlebar under bicycle peripheral, nose applicable, no, goods and save it. Chain bicycle peripheral, numbers applicable, no, goods and save it. Then pedals, bicycle peripherals, numbers applicable, no, goods and save it. Then tire, இல்லையா tire, bicycle peripherals, numbers applicable, no, goods and save it. Okay, so இப்போ நம்ம ஐட்டம் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டிரான்சாக்ஷன் போடலாம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் வவுச்சர் டிரான்சாக்ஷன் போடலாம். டேலிக்கு போயிடலாம். அக்கவுண்டிங் வவுச்சர், பர்ச்சேஸ் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்ட்டி நேம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகவி. கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கிப் பண்ணிருங்க. இந்த இடத்துல பர்ச்சேஸ் at 18% செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட் இல்லையா? சீட் குடோன் வந்து மெயின் லொக்கேஷன்லேயே இருக்கட்டும். டிஃபால்ட்டாக குடோன் வந்து மெயின் லொக்கேஷன் அதில் இருக்கும். ஸோ நம்ம அதிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ குவான்டிட்டி 100 நாஸ் 300 rupees. ஓகே, 100 நாஸ் 300 rupees. Second one frame. Again frames வந்து same main location. Then 100 nas 500 rupees. Okay, third one பார்த்தீங்க அப்படின்னா break. break வந்து main location godown, 100 nas 700 rupees. Okay, fourth one handlebar, main location godown, 100 nas 800 rupees. அடுத்து tire, main location 200 nas 550. 200 nas 550. Okay, yeah. அடுத்து chain, main location 100 nas 450 rupees. Last one pedals, main location 200 nas 350 rupees. Okay, so நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணணும். இன்புட் சி ஜிஎஸ்டி, இன்புட் எஸ் ஜிஎஸ்டி. ஓகே, ஸோ ஜிஎஸ்டி எவ்வளோ நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிடும். தென் சேவ் இட். பர்ச்சேஸ் வவுச்சர் ஷார்ட்கட் கீ F9. சரிங்களா? பர்ச்சேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எனி ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் லைக் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் வெதர் இட் இஸ் கேஷ் ஆர் கிரெடிட் என்ட்ரி ஷுட் பி பாஸ்ட் த்ரூ பர்ச்சேஸ் வவுச்சர். ஓகே, ஸோ நம்ம டிரான்சாக்ஷன் பார்க்க போகிறோம். ஒரு கூட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷுக்கும் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அஸ் வெல் அஸ் கிரெடிட்டுக்கும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த என்ட்ரியை நம்ம எதில் பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வவுச்சரில். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் மீன்ஸ் கடனுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது. சரிங்களா? கேஷ் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு ரெண்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு பே பண்ணுவோம். சரிங்களா? டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ராகவி ₹9,000 ஆன் கிரெடிட். ஸோ ஜிஎஸ்டி எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 5%. சரிங்களா? ஸோ ராகவி நம்மளுடைய சப்ளையர், இவங்க சன்ட்ரி கிரெடிட்டாரில் வருவாங்க. இதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5%. ஸோ இந்த என்ட்ரியை பார்த்தீங்கன்னா ராகவின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யார் பர்சனல் அக்கௌண்ட்டில் வருவாங்க. ரிசீவராக கிவரான்னு தான் பார்க்கணும். சரிங்களா? இவங்க நம்மளுக்கு கிவர். ஸோ அக்கார்டிங் டு கோல்டன் ரூல்
கிவர் எங்க போடுவோம்னு பாத்தீங்கன்னா கிரெடிட்ல. ஸோ கிரெடிட் த கிவர். ஸோ ராகவி எங்க வந்துட்டாங்க, கிரெடிட்ல வந்துட்டாங்க. கூட்ஸ் என்ன பண்ணுது, நம்மளுக்கு உள்ள வருது. நான் வந்து அதை ரியல் அக்கௌண்ட்டா கன்சிடர் பண்றேன். ஸோ நம்மளுக்கு குட்ஸ் உள்ள வருது. அக்கார்டிங் டு ரியல் அக்கௌண்ட் ரூல் உள்ள வர்றதை நம்ம எங்க போடணும்னு பாத்தீங்கன்னா டெபிட். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஓகே, பை பர்ச்சேஸ் குட்ஸ். டேலிக்கு போயிடலாம். பர்ச்சேஸ் வித்தவுட் இன்வென்ட்ரி அப்படின்ற நேம்ல ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்வென்ட்ரி இதில் இன்வால்வ் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் ஒரு லெட்ஜர் மெத்தடில் தான் போட போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்டிங் இன்ஃபோ போயிருங்க, லெட்ஜர் கிரியேட். ஸோ நம்மளுடைய பார்ட்டி நேம் யாரு, ராகவி. அவங்க நம்மளுடைய சப்ளையர் இல்லைங்களா? ஸோ அங்கே எங்கே வருவாங்க, சஞ்சய் கிரெடிட்டர் குரூப்பில் வருவாங்க. மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் எஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இங்கே இருந்தே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எனேபிள் பண்ண போகிறேன். ஸோ ஷார்ட்கட்க்கு F11. சரிங்களா? F11ல் தேர்ட் ஒன் ஸ்டாச்சுட்டரி அண்ட் டாக்ஸேஷன். இந்த இடத்துல நீங்க என்ன கொடுக்குறீங்க, எஸ் கொடுக்குறீங்க. செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு என்ன கொடுக்குறீங்க, எஸ் கொடுங்க. நம்மளுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணாதான் ஜிஎஸ்டி டின் நம்பர் கரெக்டா அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? இவங்க ரெகுலர் பர்சன், கம்போசிஷன் கிடையாது. ஸோ இவங்களுடைய டின் நம்பர் நம்ம ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏப்ரல் 1 ஏப்ரல் 2019 அப்ளிகபிள் ஆகுது. இவங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன்னால மந்த்லி அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இவிபிள் நம்மளுக்கு தேவையில்லை, நோ கொடுத்துட்டு இதை ஸ்கிப் பண்ணி வந்துடலாம். சரிங்களா? ஓகே, கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெகுலரில் வராங்க. ஸோ இவங்களுடைய டின் நம்பர் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இவங்க ரெகுலர்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் இல்லைன்னா பர்ச்சேஸ். சரிங்களா? இதில் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எவிடன்ஸுக்காக பர்ச்சேஸ் at 18%. ஸோ நம்மளுடைய கூட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18%. சாரி, 5%. பர்ச்சேஸ் அட் 5%. அண்டர் எந்த குரூப்பில் வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் as usual. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி போட போகிறோம். இந்த இடத்துல பர்ச்சேஸ் டாக்ஸபிள் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லாஸ்ட்டில் இருக்கு பர்ச்சேஸ் டாக்ஸபிள். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுற கூட்ஸுக்கு டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகுறதுனால பர்ச்சேஸ் டாக்ஸபிள் போட்டுக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ், 5% கொடுத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி 2.5 ஆகும், எஸ்ஜிஎஸ்டி 2.5 ஈக்குவலாக கால்குலேட் பண்ணிக்கும். சரிங்களா? இதை சேவ் பண்ணிருங்க. இது சர்வீசஸ் கிடையாது, குட்ஸ். ஸோ குட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஸோ இன்புட் சி ஜிஎஸ்டி at 2.5%. ஓகே, அண்டர் எந்த குரூப்ல வரும், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். நம்ம டைப் ஆஃப் டியூட்டி ஜிஎஸ்டி, சென்ட்ரல் டேக்ஸ். இதில் நம்ம 2.5 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள் கொடுத்து இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, அதே மாதிரி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி at 2.5%. சரிங்களா? அண்டர் எந்த குரூப்பில் வரும், த சேம் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். டைப் ஆஃப் டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. இங்கே ஸ்டேட் டேக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு 2.5ன்னு டைப் பண்ணிக்கோங்க அண்ட் சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு தேவையான லெட்ஜர் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர் போயிருங்க, பர்ச்சேஸ் வவுச்சர். ஆல்ரெடி பர்ச்சேஸ் வவுச்சரில் தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆஸ் இன்வாய்ஸ் மெத்தடில் வச்சுருக்கேங்க. சரிங்களா? ஸோ ஐட்டம் இன்வாய்ஸ் கிடையாது, நம்ம ஆஸ் இன்வாய்ஸ் மெத்தடில் போட போகிறோம். சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் as usual நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். பார்ட்டிஸ் நேம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவி. ராகவி யாரு, நம்மளுடைய சப்ளையர். ஸோ இவங்க வந்து நம்மளுடைய சஞ்சய் கிரெடிட்டார். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸை கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதில் என்ன லெட்ஜர் வரும்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெட்ஜர். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா purchased goods from Raghavi ₹9,000. சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட், 9,000. ஸோ 9,000 என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் டாக்ஸபிள். ஓகே, இந்த இடத்துல இன்புட் சி ஜிஎஸ்டி 2.5, இன்புட் எஸ் ஜிஎஸ்டி. ஸோ இந்த ஜிஎஸ்டியை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து கேஷ் பர்ச்சேஸ் பற்றி பார்க்கலாம். Purchased goods for cash rupees
1500 IGST at 28%. Okay, நம்ம கேஷுக்கு என்ன பண்றோம், goods purchase பண்றோம். So goods நம்மளுக்கு உள்ள வருது. goods வந்து பாத்தீங்க stock வந்து real account. So உள்ள வருது நம்ம என்ன பண்ணணும்னா debit side போடணும். So debit what comes in. Okay, cash என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா நம்மளை விட்டு வெளியில போகுது, the same real account. So cash வெளியில போறனால கிரெடிட்ல நம்ம போடுறோம், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம லெட்ஜர் என்னென்ன கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெட்ஜர், தென் ஐஜிஎஸ்டி லெட்ஜர். டிஃபால்ட்டாக கேஷ் லெட்ஜர் ஆல்ரெடி டேலியில் இருக்கும், டேலிக்கு போயிடலாம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் create. Okay, already purchase at 5% அப்படின்ற நேம்ல ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு இண்டிவிஜுவலா purchase at 28%. ஓகே, அண்டர் எந்த குரூப்ல வரும், purchase accounts. ஓகே, இந்த இடத்துல நம்ம இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள், எஸ் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. செட் ஆல்ட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? இந்த இடத்துல purchased goods. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது purchase taxable இல்ல, interstate purchase taxable. ஏன்னா ஐஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுது. ஸோ interstate purchase taxable நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எவ்வளவு பர்சன்டேஜ், 28%. ஓகே, சேவ் பண்ணிருங்க. இது சர்வீசஸ் கிடையாது, டைப் ஆஃப் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ். ஓகே, சேவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது IGST at 28%. அண்டர் எந்த குரூப்ல வரும், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கோங்க, இன்டகிரேட்டட் டாக்ஸ். சரிங்களா? இதுல 28% டைப் பண்ணிக்கோங்க. ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் போயிடலாம். அக்கவுண்டிங் வவுச்சர், சேம் பர்ச்சேஸ். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளையர் இன்வாய்ஸ் கொடுக்கல, ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம். பார்ட்டி நேம் என்ன, ஸோ பார்ட்டி கிடையாது, ஏன்னா நம்ம கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட்டி நேமில் கேஷ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா purchase. Okay, purchase at 28%. எவ்வளவு amount அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1500. 1500. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், interstate purchase taxable செலக்ட் பண்ணிக்கோங்க, ஐஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. Asset in purchase voucher. Purchase voucherல நம்ம ஐட்டம் என்ட்ரி போட்டிருப்போம், லெஜர் வைஸ் என்ட்ரி போட்டிருக்கோம். ஆனா அசெட் எப்படி பர்ச்சேஸ் வவுச்சர்ல என்ட்ரி பண்றதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அசெட்ஸை நம்ம பர்ச்சேஸ் வவுச்சர்ல என்ட்ரி பண்றதுக்கு கான்ஃபிகரேஷன் போய் ஒரு செட்டிங்ஸ்ல எஸ் கொடுத்தாதான் பர்ச்சேஸ் வவுச்சர்ல நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா purchased of computer ₹800. ஜிஎஸ்டி எவ்வளோ அப்ளிகபிள் ஆகுது, 3%. சரிங்களா? என்ன பண்றோம், ஒரு கம்ப்யூட்டர் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், இது ஒரு அசெட். சரிங்களா? அசெட் வந்து எந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் ரூல் படி அசெட் நம்மளுக்கு உள்ள வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், அதனால எங்க போட்டிருக்கோம், பைல போட்டிருக்கோம். சரிங்களா? டெபிட் சைட்ல கம்ப்யூட்டர். நம்மளை விட்டு என்ன வெளியில போகுதுன்னு பாத்தீங்கன்னா கேஷ். கேஷ் வந்து ஒரு ரியல் அக்கௌண்ட். அக்கார்டிங் டு ரூல் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ வெளியில போறத நம்ம என்ன பண்ணணும்னா கிரெடிட் சைட் போடணும். ஸோ டு கேஷ்ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? டேலிக்கு போய் நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம். லெட்ஜர் கிரியேட் பண்ண எங்க போவீங்க, அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் கிரியேட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன லெட்ஜர் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் at 3%. அண்டர் எந்த அக்கௌண்ட்ல வரும், குரூப்ல பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல நம்ம அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டி அப்ளிகபிள், எஸ் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. செட் ஆல்ட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்ல என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? எஸ் கொடுத்துட்டு நம்ம பர்ச்சேஸ்டு கம்ப்யூட்டர். சரிங்களா? அது ஒரு அசெட். இதுல நம்ம பர்ச்சேஸ் டாக்ஸபிள். ஓகே, செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு பர்சன்டேஜ், 3%. ஓகே, இது கூட்ஸ் சர்வீசஸ் கிடையாது, ஒரு கூட்ஸ். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிஎஸ்டி கிரியேட் பண்ணணும். இன்புட் சிஜிஎஸ்டி ஆட்
1.5%. Under எந்த குரூப்ல வரும்? Duties and taxes, GST, central tax, எவ்வளோ percentage அப்படின்றத calculate பண்ணிக்கோங்க. Not applicable கொடுத்து save பண்ணிக்கோங்க. சரிங்களா? The same way SGST at 1.5%. Okay. Under same group duties and taxes, type of duty GST. இங்க பாத்தீங்கன்னா state tax select பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம GST 1.5% அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். Rounding method not applicable நீங்க கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான லெட்ஜர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அசெட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அசெட் நேம் கம்ப்யூட்டர், இது ஒரு ஃபிக்ஸட் அசெட். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கோங்க. இதுலயும் நீங்க எஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, எஸ் கொடுத்துட்டு இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. சேம் பர்ச்சேஸ் டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3%. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகுது. குட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான லெட்ஜர் அண்ட் அசெட் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பர்ச்சேஸ் வவுச்சர் போட்டுடலாம். ஸோ டேலிக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம கான்ஃபிகரேஷனில் எஸ் கொடுக்கணும். ஸோ F12 ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல வவுச்சர் என்ட்ரின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அலோ எக்ஸ்பென்சஸ் ஃபிக்ஸட் அசெட்ஸ் இன் பர்ச்சேஸ் வவுச்சர்னு கேட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் வவுச்சரில் உங்களால் அசெட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகலாம்? பர்ச்சேஸ் வவுச்சர். சரிங்களா? பர்ச்சேஸ் வவுச்சரில் சப்ளையர் இன்வாய்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. அஸ் யூஷுவல் கேஷ். சரிங்களா? கேஷுக்கு நம்ம அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு பர்ச்சேஸ் அட் 3% தேவையில்லை. ஏன்னா என்ன அசெட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த அசெட்ஸை நம்மளுக்கு மென்ஷன் பண்ணனால அசெட் நேமை நம்ம போட்டுக்கலாம். கம்ப்யூட்டர். சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட்? 800. ஸோ ₹800 போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பர்ச்சேஸ் டாக்ஸபிள் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு இன்புட் சி ஜிஎஸ்டி, இன்புட் எஸ் ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணணும். ஸோ இன்புட் சி ஜிஎஸ்டி அண்ட் இன்புட் எஸ் ஜிஎஸ்டி. ஓகே, இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அசெட்ஸை நம்ம எப்படி பர்ச்சேஸ் வவுச்சரில் என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக பார்த்துருக்கோம். அடுத்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகே, டெபிட் நோட், ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் F9. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அதில் டேமேஜ் ஆன பீஸை திரும்ப அந்த பார்ட்டிக்கு ரிட்டர்ன் அனுப்புறதை தான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். இதை எந்த வவுச்சரில் போடுவோம்? டெபிட் நோட் வவுச்சர். அதனுடைய ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் F9. ஓகே, transaction பார்க்கலாம். Return goods worth ₹400 to ராகவி. GST எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5%. ஓகே, பிகினிங்கில் நம்ம கூட்ஸை ராகவிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வர்த்துன்னு பார்த்தீங்கன்னா 9000 வர்த் உள்ள குட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம்? டேமேஜான குட்ஸ் 4000 வர்த் உள்ள குட்ஸ் டேமேஜாக இருக்குது, அதை நம்ம ராகவிக்கு ரிட்டர்ன் அனுப்புகிறோம். ஸோ அதுக்கும் த சேம் GST அப்ளிகபிள் ஆகுது 5%. ஓகே, ஸோ இந்த இடத்துல ராகவி வந்து ரிசீவராக இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த கூட்ஸை ரிசீவ் பண்ணுறாங்க. பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ரிசீவர் எல்லாம் டெபிட் சைட் வருவாங்க. ஸோ டெபிட் த ரிசீவர் பை ராகவி அப்படின்னு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? கூட்ஸ் நம்மளை விட்டு வெளியில் போகுது. சரிங்களா? ஏன்னா கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். ஸோ நம்மளை விட்டு வெளியில் போகிறனால கிரெடிட் சைட் போடணும். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரிங்களா? டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டேலிக்கு போயிடலாம். இப்போ நம்ம அக்கவுண்டிங் வவுச்சர் போயிருங்க. இந்த இடத்துல டெபிட் நோட் கிரெடிட் நோட் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவாக இருக்குது. இதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு நம்ம F11. ஓகே, ஃபீச்சர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. F11. இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் நோட்ஸ்க்கு எஸ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இன்வாய்ஸ் மோடுக்கும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட் நோட் கிரெடிட் நோட் ஆக்டிவாக இருக்கும். ஸோ டெபிட் நோட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதனுடைய ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் F9. சரிங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டெபிட் நோட் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல பார்ட்டி நேம் யாரு? ராகவி. கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்களா?
இந்த இடத்துல நம்ம purchase return அப்படின்னு சொல்லி போட போறோம். இதை நம்ம as voucher மோட்லயும் போடலாம். சரிங்களா? as voucher மோட் மாத்திக்கங்க. அப்படி இல்லைன்னா invoice மோட்லயும் நீங்க மாத்திக்கலாம். ஓகே. ஸோ ராகவி கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கங்க. இது என்ன ரிட்டர்ன்? purchase return. நம்மளுக்கு இந்த லெட்ஜர் கிடையாது. ஸோ நான் கிரியேட் பண்ண போறேன். ஷார்ட்கட் கீ alt C. ஓகே. purchase return. அண்டர் எந்த குரூப்? த சேம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் குரூப் தான். ஸோ அதை கொடுத்துருங்க. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேக்ஸ் அப்ளை ஆகணும். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் டாக்ஸபிள், த சேம் பர்ச்சேஸ் டாக்ஸபிள் எவ்வளோ பர்சன்டேஜ்? 5%. ஓகே. இது கூட்ஸ். சரிங்களா? கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. எவ்வளோ அமௌண்ட்? 400. ஓகே. ஸோ 400 சொல்லும்போது சேம் இந்த இடத்துல நீங்க என்ன செலக்ட் பண்ணணும்? purchase taxable. இதுக்குரிய டாக்ஸையும் நீங்க கீழே கால்குலேட் பண்ணணும். எவ்வளவு டாக்ஸ்? இன்புட் CGST 2.5, இன்புட் SGST 2.5%. ஓகே. இதை நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க. இது என்ன ரீசனுக்காகன்னு கேக்குது. ஸோ இந்த டிஃபெக்டிவ் கூட்ஸை நீங்க அனுப்புறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேக்குது. சேல்ஸ் ரிட்டனா, இல்ல போஸ்ட் சேல் டிஸ்கவுண்டா, இல்ல டெஃபிசியன்சி இன் சர்வீசஸா? ஸோ சம்திங்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். சரிங்களா? இதை சேவ் பண்ணிக்கோங்க.